எங்க ஊர் காயல்பட்டினம் பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது கலரிக்கறி தான். எங்க ஊர் மக்கள் இந்த கலரிக்கறிக்கு ரொம்ப அடிக்ட்னே சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா ஊர்ல யார் வீட்லயாவது கல்யாணம் வந்தா கல்யாண வீட்டுல கொடுக்குற இந்த கலரிக்கறியை நல்லா ஆற விட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி துபாய் வர கொடுத்து விடுவாங்க. இப்படிதாங்க எங்களை மாதிரி ஃபாரின்ல இருக்கிற எங்க ஊர் மக்களுக்கு அப்பப்போ கலரிக்கறி சாப்பிட சான்ஸ் கிடைக்குது. சொந்த பந்தங்கள் வீட்டுல கல்யாணம் வருதுன்னு கேள்விப்பட்டாலே போன்ல அம்மா கிட்ட சொல்றது இந்த ஒரு வார்த்தை தான், அம்மா கலரிக்கறி கிடைச்சா எடுத்து வச்சு எப்படியாவது கொடுத்து விடுங்கம்மான்னு. இப்படி நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சு எனக்கு ஊர்ல இருந்து கலரிக்கறி வந்திருக்கு. இந்த மாதிரி இங்க எடுத்துட்டு வரதுக்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு திங்ஸ் கொண்டு வரவங்க ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கொண்டு வருவாங்களா, அப்படியே எடுத்துட்டு வர ஓகே சொன்னாலும் அவங்க த்ரூ ஃபிளைட்ல வராங்களான்னு இப்படி பல விஷயத்தையும் பார்த்துதான் ஊர்ல இருந்து கொடுத்து விடுவாங்க. இப்படி பல கடல் தாண்டி மலை தாண்டி இந்த கலரிக்கறி எங்கிட்ட வந்து சேர்ந்து இருக்குங்க. கலரிக்கறி டிராவல் பண்ணி கொண்டு வந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்குமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா சூடு பண்ணதும் அதே ஸ்மெல் அண்ட் ஃபிளேவரோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம கைப்படாம பேக்கிங் பண்றதுலயும் நம்ம மெயின்டைன் பண்ற டெம்பரேச்சர்லயும் தான் இருக்கு. சோ இன்னைக்கு சமையல் பண்ற வேலை இல்ல, ஜஸ்ட் கலரிக்கறியை சூடு பண்ணி கூடவே ரைஸ் அண்ட் கலரி ரசம் மட்டும் வச்சுட்டேன். கலரி சாப்பாடுல நல்ல புளிப்பா ஒரு கத்திரிக்காய் பருப்பும் இருக்கும். பட் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் பருப்பு வைக்கல, ஜஸ்ட் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. நல்ல சுட சுட ஒயிட் ரைஸ்ல இந்த கலரி கறியை போட்டு சாப்பிடுறதுக்கு செம்மையா இருந்ததுங்க. நீங்க கலரி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.